எல்லோருக்கும் வணக்கம். நான் அவங்க எல்லாத்துக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கு மிக முக்கியமாக ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதில் முதல் நன்றி நிறைமதி சார், ரெண்டாவது ஹேமா தோழர், அப்புறம் ஃபாமிதா தோழர். இவங்க 3 பேரால் தான் இவ்வளோ தூரம் வந்து இந்த நாடகம் நிகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாகிய நடிகர்களாகிய நீங்கள் உங்களுடைய நேரத்தை எனக்காக ஒதுக்கி இந்த நாடகத்துக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. என்னையும் நாடக இயக்குனராக ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தாண்டி உங்களுடைய அனுபவங்களில் பாதி கூட எனக்கு இல்லை. உங்களுடைய ஏஜை கம்பேர் பண்ணும்போதும் அனுபவத்தை கம்பேர் பண்ணும்போதும் நான் சொல்கிறதெல்லாம் மெதுவாக கேட்டு நடந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. நான் திரும்ப நிறைமதி சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு இப்போ ஒரு 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 முக்கியமான இடத்த கொடுத்துருக்குறாரோ என்னமோன்னு எனக்கு தோணுது. நான் எதையுமே எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வரும் அப்படின்ட்டு. எப்பயுமே நான் நாடகம் பார்க்குறவங்கள விட என் கூட சேர்ந்து நாடகம் நடிக்கிறவங்கள வந்து நான் பெருசாக மதிப்பேன். அது ஏன் காரணம்னா அவர்கள் தான் நம்மளோட சேர்ந்து இனியும் தொடர்ந்து வரப்போகிறவங்க. ஸோ பார்வையாளர்கள் முக்கியம்தான், அதை தாண்டி நம்மளோட சேர்ந்து நடிக்கிறவங்க அதை விட ரொம்ப முக்கியம். அவங்கள நம்ம ரொம்ப மதிக்கணும், கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த நாடகம் சிறப்பாக வந்ததுக்கு நீங்கள்லாம் கொடுத்த உடல் உழைப்பு, நேரத்தின் ஒதுக்கீடு, ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் இந்த நாடகம் வேறு ஒரு தளத்துக்கு போக போகுது அப்படின்னு எனக்கு ஃபாமிதா தோழர் சொன்னாங்க. அதுவுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது காலம்தான் முடிவு பண்ணும், நம்ம எல்லாரோட கையில் இல்லை. இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்திருந்தாலும் அதை நீங்கள் வந்து இந்த காலம் பார்த்துக்கும், அதை கடந்து போகலாம். நம்ம வேறு ஏதாவது மன வருத்தமான விஷயங்கள் ஏதாவது தனிப்பட்ட ரீதியாக நடந்திருந்தாலோ இல்லை என் சார்பில் ஏதாவது நடந்திருந்தாலோ பகிரங்கமாக நீங்கள் சொல்லலாம். அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். உங்கள்கிட்ட வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். இந்த பொன்னான நேரம் இதை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவோடு சேர்ந்த என் குரல் பதிவு. எனக்கு ஃப்ளோரண்ட்டாக பேச வராது, எனக்கு தோன்றதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு போய் சேரும்னு எனக்கு தெரியல. தனித்தனியாக நான் வந்து நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு எப்படின்னு எனக்கு புரியல. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா நாடகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி நான் சென்னையில் நிற்கும்போது யதார்த்தமாக நடந்தது தான் இது. நான் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் வந்து எனக்காக ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானுமே அதை எதிர்பார்த்து இதுக்குள்ளே வரலை. நிறைமதி தோழர் என்னை கூப்பிட்டாரு, அவருக்காக ஒர்க் பண்ணலான்னு நினச்சி நான் போனேன். அப்புறம் இந்த கதை வந்து என்னை நிர்பந்தப்படுத்துச்சு இதுக்கு ஒர்க் பண்ணணுன்ட்டு. அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியே நீங்களும் அந்த கதையை நம்பி அந்த கதைக்குள்ளே வந்து இந்த கதைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்க. அதுக்கான ரெகக்னேஷன் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் நேரத்தை இதுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். இனியும் தொடரலாம். மகிழ்ச்சி. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.
மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா?